ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, அதுவும் ஒரு இன்ஃபர்மேட்டிவான பதிவோடு தான் வந்திருக்கேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னு தானே யோசிக்கிறீங்க? அதாவதுங்க, வஜ்ரவள்ளி அப்படின்னு சொல்லப்படுற அந்த மூலிகை உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தாங்க, பிரண்டைங்க. பிரண்டை அப்படின்னாவே ரொம்ப 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 மருத்துவ குணம் அதிகம் உள்ள ஒரே செடி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னாக்க, பெண்களுக்கு 40 வயசுக்கு மேலேயே அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குதுங்க. கைவலி, கால்வலி, முட்டி வலி, குறுக்கு வலி, எல்லா வலியும் வரும். அதுக்கப்புறமா இப்போல்லாம் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து எல்லாருக்குமே கேட்டால் கொஞ்சம் நேரம் அதிகமாக நின்னா கால்வலி வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல மருந்து அப்படின்னா அந்த பிரண்டை தாங்க. பிரண்டையை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நான் போடலான்னு சொல்லி நேற்றே முடிவு பண்ணேன். பட் நேற்று வந்து எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை, அதனால் இன்றைக்கி வந்துட்டேங்க. வெயிலில் தான் வந்திருக்கேங்க. முதல்ல வந்து பிரண்டையினுடைய வகைகள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓலப்பிரண்டை, சதுர பிரண்டை, இனிப்பு பிரண்டை, உருட்டு பிரண்டை, புளிப்பு பிரண்டை, முப்பிரண்டை, குழிப்பிரண்டை, இலைப்பிரண்டை, இவ்வளவும் எனக்கு தெரிஞ்சதுங்க. 8 வகை சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய வகைகள் இருக்குதா. சரி, உங்களுக்கு காமிக்க வேண்டாமா? எங்கள் வீட்டில் நான் எத்தனை வகை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி முதல்ல காமிக்கணும் இல்லையா? ஃபஸ்ட்டு இலைப்பிரண்டை. இவங்க தாங்க. இலையை நல்லா பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி இருக்குன்னு இந்த மாதிரி இருக்கும், சரிங்களா? இலைப்பிரண்டை இதை உடைச்சா கூட இப்படி உடையும், இந்த மாதிரி உடையும், சரியா? இதுதான் இலைப்பிரண்டை. நம்ம வீட்டில் 4 வகை இருக்குதுங்க, சரிங்களா? இதுதான் நீங்கள் எல்லார் வீட்லேயும் அப்படி ரோட்லெல்லாம் அங்கங்கே நிற்கும் பார்த்தீங்களா, சாதாரண பிரண்டை. இதுக்கு பேர் வந்து சதுர பிரண்டை அப்படின்னு சொல்கிறாங்கங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த இருக்குது பார்த்தீங்களா, வலுவலுன்னு இருக்குங்க. இந்த மாதிரி இருக்கிறது வந்து இந்த வலுவலுன்னு இருக்கா, இப்போ தான் வச்சுருக்கேன். உருட்டு பிரண்டை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, முன்னாடி ஏதோ ஓடுது. இந்த உருட்டு பிரண்டை எப்படி இருக்குன்னா, இப்படி வெட்டினோன்னா வட்டமாக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து உருட்டு பிரண்டைன்னு சொல்கிறாங்க. அந்த வட்டமாக இருக்குது பாருங்கள், வெட்டினா. ஆனால் இதை வெட்டினா இங்கே பாருங்க சதுரமாக இருக்கா. ஸோ இது சதுர பிரண்டை. இங்கே பாருங்கள், இன்னொரு வகை வச்சுருக்கேன். இதுக்கு பேர் தாங்க ஓலப்பிரண்டை, தட்டையாக இருக்கும். இப்போ 4 வகை, நம்ம வீட்டில் உள்ள 4 வகை காமிச்சிட்டேன். முடிஞ்சால் எல்லா வகைகளையும் முடிஞ்ச அளவுக்கு சேகரிக்கணும். என்னுடைய மாடி தோட்டத்தில் நான் பண்ணுற வேலையே இது தாங்க. என்னென்ன வகைகள்லாம் எல்லாத்துலேயும் இருக்குதோ அதெல்லாம் அதிகமான வகைகளை வளர்த்தெடுத்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும், அதன் மூலமாக பயன்பெறணும் அப்படிங்கிறது தான். இதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க, பவர் பேக் பிளான்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. எலும்பு சம்மந்தப்பட்ட என்ன நோயாக இருந்தாலும் க்யூர் பண்ணுவாங்க. எலும்பு தேய்மானம், எலும்பு 2க்கு இடையில் அந்த அந்த என்ன சொல்கிறது, கொஞ்சம் அந்த நீர் மாதிரி இருக்கும் இல்லையா, அது வந்து கம்மி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஜாயிண்ட் பெயின் இருக்குது, இப்படி நிறைய சொல்லுவாங்கள்ல. எதுவாக இருந்தாலும் இது ஒன்று தான் தீர்வுங்க. இதை வாரம் அல்லது வாரம் 2 முறை கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய சமையலில் எடுத்துக்கணும், சரிங்களா? அதுக்கப்புறம் டைஜஸ்ட் ப்ராப்ளத்துக்கு இது ரொம்பவே நல்லதுங்க. சில பேருக்கு பசியின்மை இருக்கும், வயதானவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பிரச்சனை இருக்கும், சின்ன பிள்ளைங்களுக்கு கூட இப்போல்லாம் செரிமான பிரச்சனைகள் இருக்குது. அதனால் அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து துவையெல்லாம் அரைச்சி புளிக்குழம்பு, நம்மளோட சேனலை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். துவையல் வச்சுருக்கேன், தொக்கு அரைச்சிருக்கேன், ஊறுகாய் போட்டிருக்கேன், பிரண்டையில் அதுக்கப்புறம் சட்னி வச்சுருக்கேன், சாதம் செஞ்சுருக்கேன், அப்புறம் புளிக்குழம்பு வச்சுருக்கேன். பல வெரைட்டி நான் ட்ரை பண்ணியிருக்கேன், எல்லாமே சூப்பராக இருக்கும். ஆனால் சில பேர் சாதாரணமாக யூடியூப் பார்த்து வச்சுருவாங்க, நாக்கு அரிக்குங்க. எப்படி வைக்கணும், எப்படி தாளிக்கணும், தாளிக்கும் போது என்ன பண்ணணும், இப்படியெல்லாம் நான் நிறைய டிப்ஸ் கொடுத்துருப்பேன் என்னோடய சேனலில். அதை பாருங்கள். நீங்கள் வந்து பிரண்டை துவையல்னு சொன்னால் மட்டும்தான் மற்றவங்களுக்கு தெரியும், கண்டே பிடிக்க முடியாது, அரிப்பே இருக்காது, சரிங்களா? கண்டிப்பாக வீடியோவை செக் பண்ணி பார்த்து அதன்படி செய்யுங்க. சாதாரணமாக செஞ்சிங்கன்னா அரிப்பு எடுக்கும். ஒரு தடவை சாப்பிட்டுட்டு மறு தடவை பிள்ளைங்க வேணான்னு சொல்லிவிடுவாங்க, அப்போ நமக்கு கஷ்டமாக போயிடும், சரிங்களா? தொடர்ந்து கேட்டு வாங்கி சாப்பிடணும். இட்லிக்கா, தோசைக்கா,
பிரண்டை சட்னி தான். சாதத்துக்கா, வெரைட்டி ரைஸ்க்கா அப்படின்னு சொல்லி பிரண்டையிலே கேட்டு வாங்கி எல்லாரும் கேட்குற மாதிரி நீங்கள் சமைச்சு கொடுக்கணும். ஓகேங்களா? டைஜஸ்ட் ஆகணும் அப்படின்னாக்கா பசுனை கலந்து இந்த பிரண்டை சட்னியவோ துவையிலையோ நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா டைஜஸ்ட் ப்ராப்ளம் வந்து ரொம்ப டக்குன்னு க்யூர் ஆகுமா. சரிங்களா? பசுனையும் இதுவும் சேரும் பொழுது அந்த மாதிரி ஒரு நல்ல ரெமெடி, சீக்கிரமான ஒரு ரெமெடி கிடைக்குமா. அதுக்கப்புறம் பைல்ஸ் ப்ராப்ளத்துக்கு கூட இது ரொம்பவே நல்லது. மலம் இலக்கியாக செயல்படும். மலம் இலக்கியாக இருந்தாவே நமக்கு பைல்ஸ் ப்ராப்ளம் வந்து க்யூர் ஆகிடும். கெட்ட கொழுப்பை கரைக்கக்கூடிய தன்மை இந்த பிரண்டைக்கு இருக்குதாங்க. அதுக்கப்புறமா கெட்ட கொழுப்பை குறைக்கும் போது வந்து ஹார்ட் அட்டாக் வர்றது, அப்புறமா ரத்த குழாயில் அடைப்பு இருக்கிறது, அப்புறம் ஸ்ட்ரோக் வராமல் பாதுகாக்கிறதுக்கெல்லாம் இது ரொம்பவே யூஸ் ஆகும். ஸோ ரெகுலர் ஃபுட்டில் நீங்கள் இதை எடுக்க ஆரம்பிச்சிடணும். சில பேர் சொல்லுவாங்க, எது கேட்டாலும் தூதுவளையா எங்கள் வீட்டில் இல்லை, ஆனால் நாங்கள் வந்து அது பொடியாக சாப்பிட்றோம். ரொம்ப பெருமையாக நிறைய பேர் பேசி நான் கேட்டிருக்கேன். கண்டங்கத்திரி இல்லையா, நாங்கள் வந்து பொடியாக சாப்பிட்டுக்குவோம். ஏன்னா பொடி வந்து இப்போ தான் கடைகள்லாம் கிடைக்குதுல்ல, அதனால். அது மாதிரி இந்த பிரண்டையை லேகியமாகவோ ட்ராப்ஸ் அந்த ஒரு லிக்யூட் ஃபார்ம்லையோ இல்லை டேப்லெட்டாவோ பொடியாவோ விற்கிறத நீங்கள் வாங்கி சாப்பிடக்கூடாது. அப்படி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக டாக்டரை கன்சல்ட் பண்ணாமல் சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சைடு எஃபெக்ட் வரும். ஆனால் இந்த துவையலாவோ சட்னியாவோ அரைச்சா எத்தனை நாள் அரைச்சிக்கலாம், டெய்லி கூட சாப்பிடலாம், எதுவுமே சைடு எஃபெக்ட் கிடையாது. சரிங்களா? பொடியாக சாப்பிடும்போது எந்த அளவு சாப்பிடணும், உங்கள் உடம்புக்கு ஒத்துக்குமா, அது சூட்டை கிளப்புமா, இல்லை சிவியரான எதுவும் பிரச்சனைகள் உருவாக்கலாம். சரிங்களா? அதனால் நீங்கள் டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் உங்களோட பாடி கண்டிஷன் தெரியாமல் நீங்கள் வந்து மெடிக்கலில் வாங்கி சித்தா மருந்து கடையில் வாங்கி நீங்கள் சாப்பிடக்கூடாது. சரிங்களா? அதுக்கப்புறம் மூச்சு திணறல் இருக்கிறவங்க கூட இதை ரெகுலர் ஃபுட்டில் மிளகு சேர்த்து சாப்பிட்டாங்க அப்படின்னா மூச்சு திணறல் வந்து சரியாகும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா அலர்ஜி இருக்கிறவங்க கூட அந்த மாதிரி பொடிகளெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஆனால் இந்த மாதிரி துவையல் அரைச்சி சாப்பிடலாம். அப்புறமா இது வந்து ஒரு ஆன்டி ஃபங்கலாக, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியாக, ஆன்டிசெப்டிக்காக, ஆன்டி பாக்டீரியலாக செயல்படக்கூடியது. எல்லாத்துக்கும் ஒரே மருந்துனா இந்த பிரண்டையினுடைய ரெசிபிஸ் தான் அப்படின்னு சொல்லலாங்க. பிரண்டை ஆயில் கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எங்கெல்லாம் வலிக்குதோ அதை போட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. பிரண்டை ஆயில் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சும்மா இப்போ சொல்கிறேன். ரெடி பண்ணும்போது இன்னொரு வீடியோவாக நான் போடுறேன். ஏற்கனவே நான் எடுத்தேன், அப்போ வந்து நம்மளால் அந்த வீடியோவை அப்லோட் பண்ண முடியலங்க. ஒரு 1/2 லிட்டர் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. 1/4 கிலோ சுத்தப்படுத்தினதுக்கப்புறம் 1/4 கிலோ இருக்கிற மாதிரி அந்த தண்டுகளை எடுத்துக்கோங்க, பிரண்டை தண்டுகள். பூண்டு ஒரு 5 பல், பச்சை கற்பூரம் ஒரு துண்டு எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு பெரிய பாத்திரமாக வச்சுக்கோங்க. 1/2 லிட்டர்னா 1 லிட்டர் அளவு பிடிக்கிற அளவு பாத்திரம் வச்சுக்கோங்க. அந்த பாத்திரத்தில் நல்லெண்ணெய் விட்டு நல்லா காஞ்ச உடனே பிரண்டையை போட்டு காய்ச்சிக்கிட்டே இருக்கணும். காய்ச்சும் பொழுது கண்டிப்பாக பொங்கி வரும். பயந்துடாதீங்க. பொங்கி கீழே விடாமல் கொஞ்சம் சிம்மில் வைங்க. அப்புறம் கிண்டுங்க. கிண்டும் போது பொங்கும், திருப்பி கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு கரண்டி எடுத்துருங்க, இல்லைனா பொங்கி வழிஞ்சிரும். சரிங்களா? இதை ஏன் சொல்கிறேன்னா, சில பேர் நியூவாக சமையல் கட்டுக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி ஏதாவது பண்ணிவிட்டு அக்கா இப்படி சொன்னாங்க சொல்லிடக்கூடாது. பார்த்தீங்களா? அதனால் பொங்கி வரும், பயப்பட வேணாம். 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அதில் உள்ள சாறு ஃபுல்லாக இறங்கி அப்படி சக்க மாதிரி ஆகிடும் பிரண்டை. அந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறமா பூண்டை நல்லா ஒரு 5 பல் பூண்டை தட்டி உள்ளே போடுங்க. அப்புறம் நல்லா காய்ச்சி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திருப்பி இறக்கிடுங்க. இறக்கி ஓரளவு நகைச்சூடு, அப்படி தொட்டா சூடு உள்ள கை வைக்கிற அளவு சூடு வந்த உடனே பச்சை கற்பூரத்தை அது உள்ளே போட்டுருங்க. சூடாக போட வேணாம். ரொம்ப கொதிக்கிற இதில் போட்டோம் அப்படின்னா பவர் அவ்வளவா இருக்காது சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம பார்த்துக்கலாம். இந்த எண்ணெயை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு வலிக்கிற இடத்துல முட்டு வலியோ, முட்டு தேய்மானமோ, கீழே விழுந்ததோ, அடிபட்டதோ, இல்லை எதுவாக இருந்தாலும் எலும்பு சம்மந்தப்பட்ட அனைத்துக்கும் ஒரே தீர்வு. சரிங்களா? உள்ளேயும் எடுத்துகிட்டு இந்த ஆயிலையும் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த வலிகள் எல்லாம் சரியாயிடும். கால்சியம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தாவரம், ஒரு மூலிகை. ஸோ அதனால் ரெகுலர் ஃபுட்டில் இதை நீங்கள் எடுத்துக்கிட்டே வாங்க. ஒரே ஒரு குச்சியை உடச்சி வீட்டில் வச்சிங்கன்னா அழகாக வளரும். நிறைய பேர் இந்த பிரண்டை சமைக்காததுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. ஒன்று அரிக்கிறதுக்கு நான் சொல்லிட்டேன், என்னோடய சேனலில் பாருங்கள், அரிக்காமல் எப்படி சமைக்கலாம்னு நான் அதில் கற்றுக் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஒரு சின்ன ட்ரிக்ஸ் தான், ரொம்ப கஷ்டமே கிடையாதுங்க. அதுக்கப்புறமா அதை வந்து சுத்தப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம், அரிக்கும் அப்படி சொல்லிலாம், கை அரிக்கும்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. நிறைய பேர் இந்த வாழைப்பூ, வாழைத்தண்டெலாம் சமைக்காததுக்கு சோம்பேறித்தனம் ஒரு காரணம். சரிங்களா? அதுக்கு ஒரு ஈஸியான வழி, நீங்கள் வந்து சாதாரண பிரண்டையை வளர்க்காமல் இலை பிரண்டை வளங்க. இலை வச்சா கூட அந்த பிரண்டை துளுத்து வரும், அதோட கட்டிங்ஸ் கிடச்சாலும் துளுத்து வரும். ஸோ இலை பிரண்டை ரொம்ப ஈஸிங்க. நாரெல்லாம் எடுக்க வேணாம், சும்மா இலையை போட்டு அப்படியே சமைச்சிடலாம், ரொம்ப அரிக்கவும் அரிக்காது. சரிங்களா? அப்போ இலை பிரண்டை வளர்த்துக்கிட்டிங்கன்னா அதே மருத்துவ பயன்தான்.
ஆனால் சமைக்கிறது ஈஸி. ஸோ அப்படி கூட ட்ரை பண்ணுங்கள். கால்சியம் வந்து நான் 40 ஆயிடுச்சுனாவே கால்சியம் குறைபாடு, கால்சியம் டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. ஸோ டேப்லெட்டை விட்டுட்டு பிரண்டைக்கு வந்துடுங்க. ஓகேங்களா? போனை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டு, பிரண்டையினுடைய அந்த தண்டு மட்டும் தானே சாப்பிட்டுட்டு இருக்கோம். கீரையையும் துவையலாக அரைச்சி சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க. கீரையையும் கூட்டாக வச்சு சாப்பிடுங்க. அந்த கீரை போனை ஸ்ட்ரென்தன் பண்ணும். கீரையிலையும் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது. பிரண்டையை மட்டும் சாப்பிடாதீங்க, கீரையும் சேர்த்து. இப்போ துவையலாக இருக்கிறீங்கன்னா பாதி கீரை பாதி தண்டு போட்டு செய்யுங்க. சரிங்களா? அவ்வளோ நல்ல ஒரு மருத்துவ குணம் வாய்ந்தது. அதனால தான் இதுக்கு பேர் வந்து வஜ்ரவள்ளின்னு சொல்லியிருக்காங்க, தெரியுமா? ஸோ இன்னையிலேருந்து நீங்கள் பிரண்டையை தேட ஆரம்பிச்சிடுவீங்க. உங்கள் தேடல் மூலமாக நான் சொன்ன 8 பிரண்டையும் உங்கள் கைக்கு வரப்போகுது. அப்படியே எனக்கு நீங்கள் கொரியர் அனுப்பி என்னை மகிழ்விக்க போகிறீங்க, என்னுடைய உறவுகள் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்ததுன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களோட கமெண்ட்டை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. ஏன்னா அது ஒரு ஸ்டெப் மேலே போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஓகேங்களா? எனக்கும் நிறைய கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வருங்காலங்களில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண முயற்சி பண்ணுறேன். ஆனால் நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும், அது மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணணும். நிறைய ஃப்ரெண்ட்ஸு சப்ஸ்கிரைபே பண்ணுறதில்ல. நம்மக்கிட்ட விதைகள் வாங்கினவங்களே ஒரு 90% வந்து வீடியோவே பார்க்குறதில்ல. அந்த இலவச விதை பகிர்வுங்கிற அந்த ஒரு வீடியோ மட்டும்தான் பார்த்துருக்கீங்க. எப்படி அப்படின்னாக்கா, எந்த வீடியோவுமே பார்க்காம நான் ரெகுலராக வந்து என்ன விதை கொடுத்தாலும் கட்டிங்ஸ் கொடுத்தாலும் எப்படி நடனம் வைக்கணும், என்னென்ன விதை கொடுக்குற எல்லாத்தையும் தான் போடுறேன். ஆனால் வாட்ஸ்அப்பில் வருது ஒரு நாளைக்கு 500-1000 மெசேஜ். என்ன விதை கொடுத்துருக்கீங்க, இந்த கலர் என்ன, இது என்ன வீடியோ பாருங்கங்க, வீடியோவில் எல்லாமே போட்டிருக்கேன்னு சொன்னதுக்கப்புறமா பார்க்குறாங்க. எல்லாருக்கும் நான் வீடியோ பாருங்கன்னு மெசேஜ் பண்ண வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் டிலே ஆகிட்டு நம்ம ஏதோ வேலையில் இருந்தோம், அதுக்கு உடனே ரிப்ளை கூட பண்ண மாட்டேங்கிறீங்களாங்கிறாங்க. என்னங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், ரெகுலராக பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான். எனக்காகலாம் உங்களை பார்க்க சொல்ல, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் நிறையவே சொல்லுவேன். அது மாதிரி எனக்கு கிடைக்கிறத உங்களுக்கு நான் கொடுக்கவும் செய்வேன். சரிங்களா? அதுக்காகவாவது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். பாய். ஹாப்பி கார்டனிங். டேக் கேர். பாய்.